Subscribe to our channel by clicking the subscribe button. Click the bell button and enjoy the latest uploads from our channel. Hello friends, welcome back to my channel. Eat and enjoy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹனி கேக். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம் போல. இப்போ இந்த முட்டையை உடைச்சதுல நல்லா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 கப் சுகர். இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தாலும் நீங்கள் பட்டரை ஊற்றி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 1 கப் மைதா மாவு சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான். இப்படிதான் இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் மாவு பொருட்கள்லாம் ஆட் பண்ண உடனே இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஹார்டாகிடும் கேக் பேக் பண்ணும்போது. ஸோ ஜென்டலாக சாஃப்டாகவே மிக்ஸ் பண்ணுங்க. இது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து சாஃப்டாக ஒரு பேக் பண்ணி முடிச்சிடும். இப்போ நம்ம வந்து இது கேக் பேனில் மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த ஒரு ஹெக்ஸகன் மாதிரி ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேன். அடிக்கடி ஆக்சுவலி ஸ்கொயர் பேனில் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் ஸ்கொயர் பேன் இல்லை. ஸோ நான் இந்த பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கீ போட்டுட்டு அதை நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சு இந்த பேட்டரில் நம்ம இந்த கேக் பேன் நான் கேக் பேட்டர் வந்து பேன்குள்ளே ஊற்றிட்டேன். இப்போ ஒரு 2 தடவை டபுள் டேப் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கட்டி இருந்தாலுமே அது வந்து போயிடும். இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் குக்கரை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி இந்த பேன் நான் கேக் பேட்டரை உள்ளே வச்சுட்டேன். சப்போஸ் உங்களுக்கு குக்கரில் பண்ண வேணாம், அவனில் தான் பண்ணணும்னா 180 டிகிரி செல்சியஸ் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பண்ண கேக்கில் ஒரு டூத்பிக் எடுத்துகிட்டு நல்லா இப்படி ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்ட பிறகு நம்ம பண்ணணும் இல்லையா அந்த சிரப் நல்லா ஊற்றிக்கோங்க. நிறையா ஊற்றிட்டிங்கன்னா கட் பண்ணும்போது ஒழுங்காக வராது. இப்போ நம்ம ஹனி சிரப் செஞ்சோம் இல்லையா, அதுலேயே நான் வந்து 1/4 கப் கிசான் ஜாம் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஜாம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அதில் ஃப்ரூட்ஸ் இருக்குது. கிசான் ஜாம் எடுத்துருக்கேன். நல்லா மெல்ட் ஆகிற வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு சப்போஸ் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்போ தான் நம்மளால் கேக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம்.
கேக் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஜாம் வந்து ஃபுல்லாக தடவியாச்சு. இப்போ வந்து உங்கள்ட்ட டெசிகேட்டட் கோகோனட்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே மேலே தூண்டிடலாம். சப்போஸ் உங்கள்ட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நீங்கள் திருமண தேங்காவை லைட்டாக பேனில் வறுத்து எடுத்துக்கோங்க. அது தண்ணி பதம் போகிற வரையும் நான் அதே மாதிரி தான் வறுத்து எடுத்துக்கிட்டு இதை நான் மேலே ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம கோகோனட் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி காமிக்கிறோம். இந்த வீடியோ நம்ம சுவையான பனி கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கேக் ரெசிபிஸ் வேணும்னா கண்டிப்பாக ஈஸன் என்ஜாய்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.